இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நாடு முழுவதும் 1 கோடி சுயஉதவி குழுக்களை தொடர்பு கொள்வதற்கான சக்தி வந்தனம் என்கின்ற ஒரு தொடர்பு இயக்கத்தினுடைய மாநில அளவிலான பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாடு முழுவதும் இருக்கின்ற கிட்டத்தட்ட 1 கோடி சுயஉதவி குழுக்களை மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்கள் எப்படி அவர்களுக்கு பலனளித்திருக்கின்றது, ஏழைகளுடைய வாழ்க்கையில், பெண்களுடைய வாழ்க்கையில் எப்படி மத்திய அரசாங்கமும் பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களும் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்களை எல்லாம் அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்த மக்கள் தொடர்பு இயக்கம் என்பது துவங்கப்பட இருக்கிறது. இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 15 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று காலையிலிருந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது. பாரத பிரதமருடைய லட்சியம் 2 கோடி மகளிரை லட்சாதிபதிகளாக மாற்றுவது. அவர் இந்த இலக்கை நிர்ணயித்து லட்சக்கணக்கான சுயஉதவி குழுக்களுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் 10 லட்சம் ரூபாய் கடன் பெறக்கூடிய நிலையில் இருந்து உயர்த்தி ஒவ்வொரு சுயஉதவி குழுவும் 20 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி பெறுகின்ற அளவிற்கு அந்த உச்சவரம்பை தளர்த்தி அவர் வழங்கி இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ட்ரோன் பயிற்சியின் வாயிலாக மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 15,000 குழுக்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய திட்டமும் செயல்பாட்டுக்கு வருகிறது. ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இதற்கான பயிற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. பாரத் விக்ஷித் யாத்ரா என்கின்ற வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற அந்த திட்டத்தின் வாயிலாக ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் வாயிலாக மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் அந்தந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அங்கேயே எப்படி ட்ரோன் இயக்குவது என்கின்ற ஒரு பயிற்சியும் பெண்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதன் வாயிலாக ஏழை எளியவர்கள், குறிப்பாக பெண்கள், தங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் பிரதமர் மோடி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல திட்டங்களை பற்றியெல்லாம் பெண்களுக்கு எடுத்து செல்கின்ற விதமாகத்தான் சக்தி வந்தனம் என்கின்ற இந்த மிகப்பெரிய தொடர்பு இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி துவங்குகிறது. இந்த மக்கள் தொடர்பு இந்த இயக்கத்திலே மகளிர் அணியும் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் இந்த சக்தி வந்தனம் நிகழ்ச்சிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளராக மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் இணைந்து பணியாற்றுவதற்காக மாநிலத்தினுடைய செயலாளர்கள் திருமதி சுமதி வெங்கடேஷ் அவர்கள், திரு கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள், மகளிர் அணியினுடைய மாநில தலைவி திருமதி உமாரதி ராஜன் அவர்கள், சுற்றுப்புற சூழலினுடைய மாநில தலைவர் திரு கோபிநாத் அவர்களும் மற்றும் இவர்களோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய குழுவும் இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன்பாக மாவட்ட அளவிலே இதற்கான பயிற்சி முகாம்கள் நடத்தப்படும். எப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்திலே இருக்கின்ற சுயஉதவி குழுக்களை தொடர்பு கொள்வது, அவர்களிடம் என்ன கருத்துக்களை எடுத்து வைப்பது, அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை எப்படி பதிவு செய்வது என்றெல்லாம் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இது பிப்ரவரி 1 to 20 வரை நாடு முழுவதும் இந்த குறிப்பாக சுயஉதவி குழுவினான தொடர்பு இயக்கம் என்பது இங்கு நிறைவேற்றப்படும். அதற்காகத்தான் இன்றைய கூட்டம் என்பது. இந்த ஒரு ஆன்சருக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு, கேரளா இந்த மாநிலங்களுக்கு மகளிர் அணியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமதி உஷா பாஜ்பாய் அவர்கள் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்று அவர் இந்த பயிற்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இன்று காலையிலிருந்து அந்த பயிற்சி அவர் கொடுத்திருக்கார். நீங்க கேட்டீங்க, பெண்களுக்கு பணம் எங்கிருந்து வருது? பெரும்பான்மையான பணம் மத்திய அரசாங்கத்தினுடைய வங்கிகளில் இருந்துதான் கொடுக்கப்படுகிறது. ஒரு சில மாநிலங்கள் ஒரு சில திட்டங்கள் அவர்களோட பெயரை ஒரு வேற விதமா மாற்றி ஒரு சில அடிஷனல் பயிற்சிகள் கொடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல நடக்குது. அதுக்கு ஒரு சில ஃபண்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்டிங் இஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட்.
percentage I could not explain it. I mean, at present I could not tell it. ரொம்ப வருஷமாவே சுயதொழில் ஆரம்பத்துல இருந்து த்ரூ பேங்கிங் சிஸ்டம் மூலமா தான் ஃபண்டிங் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்து கடந்த 9 வருஷமா நம்ம பண்ணாம எலெக்ஷன் கிட்ட ஷார்ட் டைம்ல கொண்டு போறோம். 9 வருஷமா பெண்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறதால அவங்க விளம்பரம் பண்ணிருக்காங்க. என்ன பண்றதுங்க, ஒரு சில இடத்துல அவங்க கிட்ட தான் விளம்பரத்துக்கான பணம் இருக்குது, அதனால கொடுக்குறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால வேகமா ஓடுறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் நெருங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டை வெள்ளப்படுத்துவீங்க, அலங்காரம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்கல்ல. பொண்ணு பிறந்தா 26 வயசுல 27 வயசுல கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கோம். கட்டாயம் நீங்க எப்ப முடிவு பண்ணாலும் ஒரு தேதியில தானே முகூர்த்தம் பண்ணணும். 9 வருஷம் முடிஞ்சது. இந்த 9 வருஷத்துல ஐ கேன் கிவ் யூ an எக்ஸாம்பிள். தேர்தலுக்காக அப்படிங்கறது இல்ல. ஆனால் எனக்கு சரி தெரிஞ்சா நல்லது தானே சொல்றோம். ஓகே, தெரிஞ்சா நல்லது தானே. ஆனா இது வரைக்கும் தெரியவே இல்லைன்னு சொல்றது அப்படின்னா எனக்கு அது ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா எனக்கு தெரியல. பட் பெரும்பான்மையான மகளிருக்கு வங்கிகள் வாயிலாகத்தான் இந்த கடன் உதவி திட்டம் வழங்கப்படுகிறது. தெரிய வைக்கிறது எங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப என்னங்கிறீங்க? 9 வருஷத்துக்கு முன்னாடி பண்றது தப்புங்கிறீங்களா இல்ல என்ன சொல்ல வரீங்க? சரி, இப்ப பிரச்சாரம் தொடங்கிட்டோம். தமிழகத்திற்கு பிரதமர் ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புது உற்சாகம் கிடைக்கிறது. அந்த மாதிரி நிர்வாகிகளுக்கும் புது உற்சாகம் வேண்டுகின்ற வழியில கட்சியினுடைய திட்டமிட்ட வகையில கிடைக்கும். தேர்தல் பத்தி தாங்க இப்ப எல்லாமே நடக்கும். ஒரு அரசியல் கட்சி தேர்தல் பத்தி தாங்க சிந்திக்கும். தேர்தல்ல என்ன, அந்த தேர்தலுக்கான பிரிப்பரேஷன். ஆனால் மக்கள் பணி அப்படிங்கிறது முக்கியம். நீங்க அவர் சார் சொன்ன மாதிரி நாங்க செஞ்சதெல்லாம் எடுத்து மக்கள் கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகளை இப்ப உருவாக்கிட்டே இருக்கோம். சமநிலையற்ற ஒரு தேர்வா இருக்கு. அது வந்து மாணவர்களுக்கு மனமுடைச்சல் ஏற்படுது. அதனால சூசைட் பண்ணிக்கிறாங்க. நீட் தேர்வு ரத்து பண்ணணுங்கிறது தொடர்ந்து திமுக எழுப்பி வருது. பல கட்சிகளும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு மத்திய கல்வி அமைச்சகம் ஒரு கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இது கோச்சிங் சென்டருக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து மாணவர்கள் அதுல என்ன சொல்லியிருக்காங்க, மனமுடைச்சல் ஏற்படுது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த கோச்சிங் சென்டர் எல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்றது ஏன்னா நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் முறையா மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் வெளியாகக்கூடிய அந்த அறிக்கையில மாணவர்களுக்கு இந்த நுழைவுத் தேர்வுகள் மன அழுத்தங்களை கொடுக்கிறது, தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா வரக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டோல நீட் தேர்வு சம்பந்தமா ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷனா ஏதாவது ஒரு அறிவிப்புகள் ஏதாவது வரும்னு எதிர்பார்க்கலாமா? மேனிஃபெஸ்டோ வரும்போது பாத்துக்கலாம். நீங்க ஸ்டாண்ட் எங்களோட ஸ்டாண்ட் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான முறை நீட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட ஸ்டாண்ட் சொல்லியாச்சு. இப்போ ஒரு சில இடங்கள்ல கோச்சிங் சென்டர்ல நாட் இன் எவ்ரி பிளேசஸ் ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரியான விரும்பத்தகாத துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகள் நடக்குது. ஆனா அதே சமயம் நீட்டை நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நாங்க மாணவர்களோட மத்த பிரச்சனைகளை கவனிக்க மாட்டேன்னு அதாவது நிர்வாகம் சொல்லல, அரசாங்கம் சொல்லல. We are sensitive enough to understand about the issues, but at the same time, நீட் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுல எழக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு கொடுப்பதும் அரசாங்கத்தினுடைய வேலை. அதனால எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குதோ அதுக்கு நாங்க தீர்வு கொடுக்க ட்ரை பண்றோம். அந்த மன அழுத்தத்தை இப்ப வந்து அதுக்கான ரெமிடியல் மெஷர்ஸ் தானே ரெகுலரைஸ் பண்ணணும்னு கொண்டு வராங்க. சோ கோச்சிங் சென்டர் வந்து எத்தனை மணி நேரம் குழந்தைகளுக்கு கோச்சிங் கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடம் வந்து சுகாதாரத்தோட இருக்கா, இது எல்லாமே ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர பாக்குறோம். ஒரு இடத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் அந்த டீச்சிங் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட வேலை. இது ஒரு பார்ட். அது மேனிஃபெஸ்டோ அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் இன்னைய தேதியில நான் எதுவும் அதுல சொல்ல முடியாது. அது மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆகும்போது தான் கட்சி சொல்ல முடியும். அதுதான் மேனிஃபெஸ்டோ. ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றி.